இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். காசே இருக்காது, பணமே தங்காது, ஆனா அவங்க மனசுல ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு ஜோதிட ரீதியா நீங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு கட்டாயமா குரு பகவானுடைய சப்போர்ட் ஜாதக ரீதியா அவசியம். அது பொதுவா 6, 8, 12ல 4 கிரகங்களோட அந்த சந்திரனும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா 100% மன நிறைவு, நிம்மதி கட்டாயமா இருக்கும். அப்போ இந்த 5 கிரகங்களை நம்முடைய ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலம் வாய்ந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தை நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை, பலமா இல்லை, அந்த கிரகங்கள் வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த 12 ராசிக்காரங்களில் மேச ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கரெக்டாக கையாளுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களும் கையாளுவாங்க. இந்த துலா ராசிக்காரங்க குரு ஃபேவராக வர்ற காலம் எல்லாருக்கும் ராஜயோக காலம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான காலத்தில் நம்ம ஒரு பொருள் வாங்குறது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதிய காரியங்களை தொடங்குறது, ஒரு சில நேரங்கள் சொல்லுவாங்கள்ல நல்ல நேரத்தில் தொடங்குறது அப்படின்னு. சுக்கரனுடைய பலம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பண விரை இருந்துகிட்டே இருக்கும். குரு சுக்கரனை ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும், மகாலட்சுமி விரதம் இருக்கணும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து குறைபாடுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் பண்ணும்பொழுதே முடிஞ்ச அளவுக்கு அந்த வாஸ்து சார்ந்த குறைபாடுகள் நீங்கிடும். அப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகருடைய ஆலயங்களுக்கு அடிக்கடி போய் வரணும். முடிஞ்சதுன்னா சுக்கரன் கஞ்சனூர் அடிக்கடி போக பார்க்கணும். அப்படி போகிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த கலஸ்தர தோஷங்களுடைய தாக்கங்கள் கம்மியாகும். லக்னமும் பிரச்சனை இல்லை, 6ஆம் அதிபதி நல்லா இருக்குது, 6ஆம் வீட்டு திசையும் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கடன்கள் இருக்காதுங்க. அதே 6ஆம் அதிபதியும் சரியில்லை. 12 ராசி இருக்கு. எந்த ராசிக்கு பணம் கிடைக்கும், எந்த ராசிக்கு நிம்மதி கிடைக்கும் பார்த்துடலாமா? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த பணங்கள் கையாளக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா ரிஷப ராசிக்காரங்கிட்ட எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு சில நேரங்களில் வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு உருவாயிட்டே இருக்கிறத உணர்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த கடுகு இருக்குது பார்த்தீங்கன்னா, வெண்கடுகு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாரம்பரிய ஜோதிடர் செல்வவேல் சார் கோயம்புத்தூர்ல நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளிலும் பல்வேறுபட்ட தகவல்களை பேசிட்டு இருக்கோம். இந்த பதிவுல எக்ஸ்க்ளூசிவா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது பணம் தான். அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது மனிதர்களுக்குள் பிறக்கிற அந்த கான்ஃபிடென்ட் அதுக்கு அளவே இல்லாமல் இருக்கு. இந்த நேர்காணல்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கான பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருக்கோம் சார். ஸோ பல ஜோதிட ரகசியங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க சார். முதலாவதா என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நிறைய பேருக்கிட்ட பணம் இருக்கு சார், கோடி லட்சம் அப்படின்னு சொல்லி கூச்சு வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனால் இதுவே இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம்னா அவங்க கிட்ட காசே இருக்காது, பணமே தங்காது, ஆனால் அவங்க மனசுல ஒரு நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதுக்கு ஜோதிட ரீதியா நீங்க என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. இது பொதுவாக ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜாதகத்துல மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரியான இதுக்கு சுக்கிரனை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பணத்தை கொடுத்துருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நிலைச்சு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு குருவுடைய சப்போர்ட் கட்டாயமாக வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுடைய சப்போர்ட் மெயினாக வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனியுடைய சப்போர்ட் கட்டாயமாக வேணும். இந்த 4 கிரகங்களுடைய சப்போர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிடுவோம். அப்படி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி காசை கொடுத்துட்டா மட்டும் போதாதில்ல. ஒரு 1000 ரூபா கையில் கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு அதை நீங்கள் எப்படி வேணால் செலவு பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்கும் அதை செலவே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ நிறைய சம்பாரிச்சா கூட மன நிறைவோடு அதை நம்ம சம்பாரித்து அதை மன நிறைவோட செலவு பண்ணுறோமாங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு கட்டாயமாக குரு பகவானுடைய சப்போர்ட் ஜாதக ரீதியாக அவசியங்க. அது பொதுவாக 6, 8, 12ல் கிரகங்களுடைய நிலை மாறி இருந்தாலும் அந்த 6ஆம் 8ஆம் வீடு தொடர்பில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய வீக்னஸ், ராகுட சனி, ராகுட சூரியன் இந்த மாதிரி இருந்தாலும் கூட கட்டாயமாக பொருளாதார ரீதியான மன உளைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பணத்தை சம்பாதிப்பாங்க, ஆனால் நிம்மதி இருந்திருக்காது. ஒரு சிலர் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டம் ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சந்திரன் இந்த மன சஞ்சலத்தை கட்டாயமாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த சந்திரன் கேது இணைஞ்சது அப்படின்னா அந்த மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய ஒரு மாதிரி இருக்குமே, நமக்கு மட்டும் ஏன் அப்படி நிம்மதி இல்லாமல் இருக்குங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ இந்த 4 கிரகங்களோட அந்த சந்திரனும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா 100% மன நிறைவு, நிம்மதி கட்டாயமாக இருக்கும். அப்போ இந்த 5 கிரகங்களை நம்முடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை, பலமாக இல்லை, அந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களுக்குரிய இறை வழிபாடை நம்ம ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலுமே மன நிறைவு கட்டாயமாக ஏற்படும். வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் தென்கிழக்கு மூலை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சுத்தமாக இருக்கணும். நிறைய வீடுகளில் சுத்தமாக இருக்காது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு இருக்க வேண்டிய இடத்துல நிறைய வந்து ஒரு சிலர் கழிவறை வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து சுத்தம் இல்லாமையே இருக்கும் ஒரு சில வீடுகள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதி இல்லாத சூழல் தான் இருந்துகிட்டே இருக்கும். காசு பணம் இருக்கும், ஆனால் வீடு சுத்தமாக இல்லாத பொழுது நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஒரு சில வீடு ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க, ஆனால் பட் அங்கே ஒரு நல்ல ஒரு வைப்பே இருக்காது. ஒரு கோயில்லையே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணாதான் சக்தி. ஒரு பூஜை கருவறையில் அந்த சாமிக்கான பூஜை வந்து பண்ணாதான் சாமிக்கே சக்தி. அப்போ நம்ம சாதாரண மனிதர்கள், இப்போ நம்ம ஒரு வீடுன்னா சாதாரணமாக தான் இருக்கும். அப்போ வீட்டுக்கு என்ன எவ்வளோ வந்து நம்ம கரெக்டான முறையில் பார்த்துக்கணுங்கிற தெரிஞ்சுட்டு பண்ணுறப்போ கட்டாயமாக நிம்மதியும் வரும், வீட்டில் நிம்மதியான சூழல் வரும், கட்டாயமாக எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சார் பொதுவாக இப்போ ஒரு சம்பளம் வாங்குற ஜாப்ல இருக்காங்க, சேலரிட் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும்போது மாதம் ஆரம்பத்தில் சம்பளம் வாங்குறாங்க, எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, பணம் கையிலேயே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க சார். பணம் கையில் தங்கணும் அப்படின்னா அதுக்கான எளிய டிப்ஸ் அப்படின்னா அது என்னது? கட்டாயமாங்க, இந்த பணம் வந்து எல்லாருடைய கையிலையுமே கட்டாயமாக தங்குறதே இல்லை. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பணம் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது, சேவிங்ஸ் அவங்களால பண்ணவே முடியாது. அப்போ இந்த சேவிங்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100% எல்லாருமே பழகணும். இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்காரங்களில் மேச ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கரெக்டாக கையாளுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களும் கையாளுவாங்க. இந்த துலா ராசிக்காரங்க வந்து வர்றதெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன்கிட்ட சேவிங்ஸே இருக்காது. அவன்கிட்ட வந்து நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல ஒரு வண்டி வாகனம் வச்சுருப்பாங்க, நல்லா ஆடம்பரமாகவே இருப்பாங்க, அவன் சேவிங்ஸே பண்ணுவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காசை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேவிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட வந்து அந்த பணம் இருந்துகிட்டே இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க ஒரு வகையில் விரயத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மீனராசிக்காரங்களும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பட் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாளியாக கூட இருப்பாங்க. இப்போ ஏற்பட்டது வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். பொதுவாக வந்து இந்த டிப்ஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் கையாளுறது, பணம் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது இயல்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே ராஜயோகம் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதனால தான் ஒரு சில நேரங்களில் நமக்கே ஒரு திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு வரும், எல்லாருக்குமே வரும், எதிர்பாராத நேரத்தில் அப்படி வரும், நல்ல ஒரு ஃபோன் கால் வரும், நல்ல ஒரு செய்தி வரும், வரும். ஆனால் அதான் சொல்லுவோம் ராஜ நேரம்னு சொல்லுவோம், ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த யோகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா அந்த குரு பெயர்ச்சி பற்றி நம்ம பேசியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது குரு ஃபேவராக வர்ற காலம்னு சொல்லுவோம். இந்த குரு ஃபேவராக வர்ற காலம் வந்து எல்லாருக்கும் ராஜயோக காலம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான காலத்தில் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறது, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, புதிய காரியங்களை தொடங்குறது, ஒரு சில நேரங்கள் சொல்லுவாங்கள்ல நல்ல நேரத்தில் தொடங்குறது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான அந்த காலத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அது அடுத்தடுத்த வளர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா எப்பவுமே நம்ம வந்து ஒரு காரியத்தில் பண்ணும்பொழுது பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ பணம் வந்துகிட்டே இருக்கும் பொழுது அது என்னன்னா நம்மகிட்ட வந்து சேவிங்ஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 100% ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500 ரூபாயாவது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த தொழிலில். அதே வந்து ஒரு 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். ஒரு 20% அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 1000 வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணிடுறோம். அப்புறம் எப்படி பணம் தங்கு? அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இல்லை, வருமானம் வருது, அந்த வருமானத்தை என்ன பண்ணுறோம், செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மகிட்ட ஒரு 1000 வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்து அந்த வருமானத்தை அதில் போடணும். அதே மாதிரி 30% நான் சும்மா சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் ஏதோ ஒன்று சின்னதாக ஒரு நீங்கள் வந்து ஒரு பொருள் போடுங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு சின்னதாக அமௌண்ட் கட்டிட்டு வாங்க, ஒரு இல்லைன்னா ஒரு சீட்டு கூட போடுங்க, ஒரு சின்ன சீட்டு கூட ஆரம்பிங்க. இதை பண்ணுவாங்க, கட்டாயமாக உங்களுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும். லட்சம் அல்ல கோடி இல்லை, எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கணும். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிற வழிகளை நீங்கள் கற்றுக்கிட்டே வாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீங்கள் கட்டாயமாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறாருன்னு பாருங்கள். சுக்கிரனுடைய பலம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பண விரை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து நமக்கு பணம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துட்டே இருப்பார். குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ அந்த குரு சுக்கிரனை ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும், மகாலட்சுமி விரதம் இருக்கணும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா குரு வாரம் வந்து வியாழக்கிழமையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை அந்த விரதத்தை கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கு வந்து. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா உழைக்கிறாங்க, இன்னொன்று அவங்க சம்பாதிக்கிறதுல பாதி வந்து தானமாகவுமே கூட பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்க கையில் பணம் தங்க மாட்டேங்குது சார். இதுக்கு வந்து அவங்களோட கர்ம வினை காரணமா இல்லை ஜாதகத்தில் இருக்க ஏதாவது கோச்சார கிரகங்கள் காரணமா? சம்பாதிக்கிறத விட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒருத்தவங்க உதவி பண்ணுறதை பார்த்து நிறைய பேர் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து விளம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் பண்ணுறாருனாவே அது நல்ல விஷயம் தான். அது விளம்பரத்துக்கு பண்ணுறாரோ அது விளம்பரத்துக்கு பண்ணலைங்கிறத முக்கியம் இல்லை, எப்படியோ ஒருத்தர் உதவி போகுது. அந்த உதவிங்கிற எண்ணம் வந்தால் கூட ஏன் இவங்க அந்த ஸ்ட்ரகிளை சந்திக்கிறாங்க, ஏன் அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்கிறது ஒன்று இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உதவி செய்யக்கூடிய குணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கட்டாயமாக சனியுடைய கிரக நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். சனி பொறுத்தவரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், எப்போவுமே வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி உழைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சனி, புரியுதுங்களா? ஆனால் அந்த சனி பகவான் வந்து ஜாதகத்தில் வீக் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டது தான்,
என்ன அவங்க தான தர்மம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு வந்து அது நன்மையாக அது திருப்பி ரிட்டர்ன் வராது. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க சனியை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து சனீஸ்வரரை வழிபாடு பண்ணணும். அவங்க பொதுவாக வந்து எப்பவுமே நிதானத்தோட செயல்படணும். உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ உதவியை நீங்கள் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ எதிர்பார்க்காம அந்த சனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல சூழல்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு பச்சை கற்பூரம்னு சொல்லும் போதில் அந்த பச்சை கற்பூரத்தை வந்து ஒரு சொம்பு நிறசம்பத்தில் பொடியாக்கி அதை போட்டுருங்க. ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணியில் போட்டுருங்க. அதை வந்து ரெகுலராக ஒரு நாள் நைட் வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணியை வந்து கால்படாத ஊற்றிட்டு வாங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு என்ன கிழமை பிடிக்கும் அதை பண்ணுங்கள். கட்டாயமாக வீட்டிலையும் உங்களுக்கு அந்த லட்சுமி கடாசம் கட்டாயமாக கிடைக்கும். உங்களை நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் கட்டாயம் உதவியும் கிடைக்குங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பணமே கதின்னு இருக்காங்க. என்னன்னாலும் சரி சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அந்த மணி மைண்டடாக இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் நிம்மதி இருக்கா அப்படின்னு பார்த்தா நிம்மதி கிடையாது. சரி, ஓகே, வீட்டை தாண்டி நம்ம ஆஃபீஸ் வரோம் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸ்லேயும் பாதி பிரச்சனை. அங்கேயும் உங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கும் பொழுது வீட்லேயும் நிம்மதி இல்லை, ஆஃபீஸ்லேயும் நிம்மதி இல்லை. ஆனால் பணம் தான் கதின்னு இருக்கேன், பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்கும் போது ஒருவேளை இதுக்கு வாஸ்து காரணமாக இருக்குமா சார்? நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி குடும்ப செயலத்தில் சண்டை சச்சரவு நிறைய இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீடியோ நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய சேனலில் தான் போட்டிருந்தோம். என்னென்னா வந்து குடும்ப சண்டை தீர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் சார் என்னங்க சார் அத்தனை பேர் கேட்டிருக்காங்க அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி சண்டை நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா இது தொழில் ரீதியாக மட்டுமல்ல. இது வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாரு, வெளியே போனால் நிம்மதியாக இருக்குது, வீட்டுக்கு போனால் சண்டையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து வாஸ்து கட்டாயமாக 100% பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் எப்படி போய் வாஸ்து பார்க்க முடியும்? சின்ன வீடு எனக்கு இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது, இதில் ஒரு சமையல் கட்டுற இடத்துல சமைக்க முடியாதுன்னு வச்சுக்குவோம். அப்போ எப்படி வாஸ்து பார்க்குறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம சில விஷயங்களை மாற்றங்கள் செய்யலாம். அப்போ வந்து பொதுவாக என்ன பண்ணால் அந்த வாஸ்து குறைபாடுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் பண்ணும்பொழுதே முடிஞ்ச அளவுக்கு அந்த வாஸ்து சார்ந்த குறைபாடுகள் நீங்கிடும். அப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வடகிழக்கு மூலையில் முடிஞ்ச அளவு வெயிட்டான பொருட்களை வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல நிறைய வெயிட்டான பொருள் வச்சுருப்பாங்க, நிறைய யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சமையல் கட்டு கூட ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல எப்போவுமே சண்டை சச்சு இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சா அந்த வீட்டில் நிற்கவே நிற்காது. அந்த வடகிழக்கு நேராக தென்மேற்கு குபேர மூலை அங்கேயும் அதே மாதிரி தான் நெகட்டிவான பொருட்களை அங்கே வச்சுக்கூடாது. ஒரு கத்தி அல்லது வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள், நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஓடாத வாட்ச் வச்சுருப்பாங்க, உடஞ்ச கண்ணாடி வச்சுருப்பாங்க. பழைய பொருள்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து பொருட்கள் அப்படியே சும்மா தேங்கி போட்ட மாதிரி வீட்டில் அப்படியே கிடக்கும். களைச்சி போட்டோம்னு சொன்னால் எல்லாமே தேவையில்லாத பொருளாக இருக்கும். அந்த மாதிரியான பொருட்களை வச்சுக்கிறப்ப என்னாங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்வாங்கிட்டே இருக்கும். அதாவது நிறைய மனிதர்களுக்கு பார்த்து திஷ்டிகள் உள்வாங்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் அது திஷ்டிகள் வராது. இப்போ பார்த்தோன்னே ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன நீ நல்லா இருக்கிற அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே வந்து 4 பல்லு ஒரு பல்லு நச்சு பல்லும்பாங்க. 4 பேர் ஒரு விதமாக வந்து இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒருத்தருடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது நெகட்டிவாக மாறுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அடிக்கடி நமக்கு அழகு கம்மியாகிறது, அல்லது வந்து நமக்கு தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளங்கள் வருது, அல்லது நமக்கே ஒரு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லாம் உடற்பயிற்சி பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா இருக்கேன், ஆனால் பட் ஏதோ ஒரு வியாதி வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் கூட அந்த திஷ்டிகளும் காரணம். அதெல்லாம் வந்து வாஸ்து சார்ந்த குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக வந்து என்ன பண்ணிடும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாஸ்து குறைபாடு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிக்கணும். ஒரு எளிய பரிகாரமாக, ரொம்ப பெரிய பரிகாரம் எளிய முறையில் ஒன்று சொல்கிறேன். வால்மிளகு எல்லா பூஜை ஜாமான் கடையிலும் கிடைக்கும். வெண்கடுகு இந்த வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து இந்த உப்பு ஜாடி இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில் இருக்கும். அந்த உப்பு ஜாடியில் கீழே வந்து என்ன பண்ணணும்னா அந்த வெண்கடுகு வால்மிளகு ஒன்று 21 வச்சுங்க. 21 வால்மிளகு 21 வெண்கடுகு இதை அந்த மஞ்சள் துணியில் கட்டியிருந்துங்க. கட்டினதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஜாருக்குள்ளே கீழே போட்டுடணும். மேலே உப்பு ஃபுல்லாக வந்து நிறச்சிடணும். இந்த உப்பு வந்து எப்பவுமே வற்றாத உப்பாக இருக்கணும். எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஒரு பாதி கம்மியாக மறுபடியும் திருப்பி போடணும். 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து ஜாடியை வந்து உப்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த வெண்கடுகு இருக்கிற பொட்டலத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு புதுசாக வந்து மறுபடியும் அங்கே வச்சிடணும். இப்படி நீங்கள் வச்சு வந்தீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்வாங்கப்படும். இது என்னங்க ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படிங்க ஆட்டோ ஓடும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நம்பிக்கை தான் எல்லாமே. வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணீங்க அப்படின்னா 100% இது ரிசல்ட் கட்டாயமாக உறுதிங்க. இதை பண்ணாவே வீட்டில் மன நிம்மதி பிறக்கும். வெளியே எங்கே போனாலும் சண்டை வச்சிடலாம், வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் வந்து நிம்மதியாக சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அந்த நிம்மதி தானே. 1000 ரூபா சம்பாதிச்சா நிம்மதியாக நான் சாப்பிட்றேன்னா, நிம்மதியாக நான் தூங்குறதுனா இருக்குது. சும்மா கடனுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அது எந்த வாழ்க்கையுமே இல்லையா. அது கம்முன்னு நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் கூட ஜீரோவை கூட ஒரு கோயிலில் கூட பூசாரியாக கூட உட்காந்துக்கலாம், இல்லை கோயிலே கூட போய் படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்துடலாம். அப்போ நிம்மதி இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது வாழ்க்கையே கிடையாது. அதனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சில மாற்றங்களை உருவாக்கணும். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவுகளை குறைக்கணும் அப்படின்னா வாஸ்து குறைவு இருக்கான்னு செக் பண்ணி இந்த மாதிரியான சில எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க. வாழ்க்கையில் மாற்றம் உறுதியாக கிடைக்கும். இன்னைக்கு இருக்க இளைஞர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாங்குன்னு வேலை செய்கிறேன், எல்லா வேலையும் இழுத்து போட்டு ரொம்ப உழைப்பாங்க.
ஆனால் வந்து எனக்கான ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்கும்போது அது கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கான சம்பள உயர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இதுக்கு சனி பகவான் தான் காரணமாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிறாங்க சார். உண்மையிலே இதுக்கு வந்து ப்ரமோஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கும் சம்பளம் வரமாட்டேங்குதுங்கிறதுக்கும் சனி பகவான் தான் காரணம். கண்டிப்பாங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா வந்து இந்த சனினாவே எல்லாருக்கும் பிரச்சனை. சனினாவே ஒரு நெகட்டிவ் பிளானட். சனி பகவான் வந்து 7.5 சனி வந்தால் 7.5 வருஷம் கஷ்டம், 7.5 சனி அஷ்டம சனி வந்தால் 2.5 வருஷம் கஷ்டம், கண்டக சனி வந்தால் 2.5 வருஷம். இப்படி அந்த காலத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வீண் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நேரம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதுதான், நம்ம நேரம் சரியில்லை யாரை கேளுங்களேன், எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ கஷ்டம், அந்த வார்த்தைகளை வந்து அடிக்கிட்டே இருக்கும். அது இந்த சனி மேலே வந்து அதிகமாக நம்ம வந்து எல்லாருமே சுமத்துறதை பார்க்குறோம். சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதே கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்மகாரகன் அப்படின்னு சொல்லலாம், நடைமுறை கர்மகாரகன் சொல்லலாம். அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அவ்வளோதான். அந்த சனி நாள் உங்களுக்கு ப்ரமோஷன் தடைபடுது, அந்த சனி நாள் உங்களுக்கு பிரச்சனை வருது, அல்ல நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன கிரகங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தடைபடக்கூடிய அமைப்புக்கு வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து அதீத வாய்ப்புகள் தடைகள் பண்ணலாம். அதே மாதிரி குரு பகவான் வந்து சரியா இல்லாமல் இருக்கிறாரு, ஒரு 6, 8, 12 மறைகிறாரு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சனி ராகுட இணைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நெகட்டிவான ப்ராப்ளங்கள் வரும். அப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கணும், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் நார்மலாகவே நீங்கள் ரெகுலராகவே காலைஞ்சு குளிச்சுட்டு சூரியவானை பிரார்த்தனை பண்ணிட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிவாங்க. ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அரசு அனுகூலங்கள், நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம் கட்டாயமாக கிடைச்சிடும். கட்டாயமாக பதவி உயர்வுக்கு உரிய கிரகம் அப்படின்னா சூரிய பகவான் தான். இப்போ சூரியனை ஆக்டிவேட் பண்ணுங்க, கட்டாயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நிச்சயம் இதை பார்க்குற இளைஞர்கள்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கான அந்த ப்ரமோஷன்ஸ் அண்ட் சம்பள உயர்வையும் வாங்கிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒர்க் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வருது, சண்டை சச்சரவுகள் வருது அப்படிங்கும்போது அவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், அவங்களோட பிஸ்னஸ் நல்லபடியாக டெவலப் ஆகணும், வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா இவங்களுடைய அந்த களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் சார்? கண்டிப்பாங்க. இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த களஸ்திர ஸ்தானம் அப்படிங்கிறது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து எக்ஸாம்பிள் வந்து சுக்கிரன் இருக்கிறாருன்னு வைங்களேன். அப்போ சுக்கிரனே கலஸ்திரகாரகன் தான். அப்போ அந்த 7ஆம் வீடு பலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமை கட்டாயமாக ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அன்பு அன்னோனியம், ஒரு மாதிரி ஒரு நல்ல லவ்வோடு இருப்பாங்க. நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காதலே கம்மியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உழைப்பை நோக்கி பயணிக்கிறதுனால சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், இப்படிங்கிற ஒரு ஆசை வர வர என்னாச்சு அப்படின்னா இப்போ ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் வந்து கம்மியாயிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடனுக்கு கணவன் மனைவியாக வாழக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியானதுக்கு வந்து இந்த 7ஆம் வீடுங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 மறைந்திருக்கிறாரா, அல்லது அவருடைய கிரகம் வீக்காக இருக்கா, அல்லது வந்து என்ன மாதிரியான சூழலில் அந்த மாதிரியான டைம் போயிட்டு என்ன திசை நடந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிபாடுகள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 100% வந்து ஒரு மாதிரி தான் பயணிப்பீங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. அதே சுக்கிரன் வீக்காக இருக்கிறாரு அப்படின்னா கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் காதலை வளர்த்துக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்து லவ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பாக வர்றது தான். ஆனால் பட் என்னென்னா மனைவி கணவருக்குள்ளான அந்த விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, ஏட்டிக்கு போட்டிக்குமான சூழலுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த சுக்கிரன் வீக்காக இருந்துச்சுன்னா இந்த நிலை நடக்கும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கிரனை வந்து என்ன பண்ணணும், பெண்களை மதிக்க கற்றுக்கணும். சுக்கிரன் அப்படின்னாவே பெண்கள் தான். பெண்களை மதிக்கணும், அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கணும். கணவராக இருக்கிறாரு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன விரும்புகிறாங்க, அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த சுக்கிரன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய ஆலயங்களுக்கு அடிக்கடி போய் வரணும். முடிஞ்சதுன்னா சுக்கிரன் கஞ்சனூர் வந்து அடிக்கடி போக பார்க்கணும். அப்படி போகிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த கலஸ்தர தோஷங்களுடைய தாக்கங்கள் கம்மியாகும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியான சூழல் பிறகு. இன்றைக்கி வந்து மனைவி விரும்புகிற கணவர்களும் அதிகமாக தான் இருக்காங்க, அதே மாதிரி வந்து கணவர் விரும்புகிற பெண்களும் அதிகமாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த சூழல் சரியில்லாதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நிறைய சிக்கல்கள், வருமானத்தை தேடி ஓடுறதுனால குழப்பங்களும் நிறையா இருக்குது, பிரச்சனை நிறையா இருக்கிறதுனால இதை வந்து மாற்றம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை உணர்ந்துக்கிட்டு இதை மாற்றம் செய்யணும். அப்படி பண்ணினா எந்த களத்திர தோஷம் இருந்தாலும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதுவே நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகத்தில் அந்த குடும்பத்தில் சந்திரன் பலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எங்களுக்கு பணமும் வேணும், அதே பக்கம் நிம்மதியும் வேணும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஒரே டைமில் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? இல்லை, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவு, இன்றைக்கி வந்து மன நிறைவு தான் முக்கியம். எல்லாருக்குமே வந்து பணத்துக்கு அப்பாற்பட்டு மன நிறைவு முக்கியம்.
இது என்னன்னா வந்து மனநிறைவை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா வந்து சந்திரன் தான், மனோகாரகன் அப்படின்னு சொல்றது. அந்த சந்திரன் வந்து ஒரு சுய ஜாதகத்தில், இப்போ எக்ஸாம்பிள் கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் அதிபதி. இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையுமே பயணிக்கக்கூடியவர், சீக்கிரமாகவே பயணிப்பார். இந்த குரு பயிற்சினா 1 வருஷம் வெயிட் பண்ணணும், சனி பயிற்சினா 2.5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த சந்திரனை பொறுத்தவரை அப்படி கிடையாது, ரெகுலராகவே எல்லா ராசிகளும் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்பேற்பட்ட சந்திரன் வந்து வளர்வில் ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பார், தேர்வில் ஒருத்தர் மாதிரி இருப்பார். அப்போ தான் பௌர்ணமி வழிபாடுகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். பௌர்ணமினாவே ஒரு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே ஒரு இருட்டு இருந்தால் ஒரு வெளிச்சம் வரதான் செய்யும். அப்போ நமக்கான அந்த சூழலை அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு சூழலை கொடுப்பார், நமக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு பொறுத்து அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் வேறு வேறு மாதிரி இருக்கும், குணாதிசயங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ சூரியன்னா சிம்ம ராசிக்காரங்க வேறு மாதிரி இருப்பாங்க, துலா ராசிக்காரங்களுடைய குணாதிசயம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த சந்திரனுடைய அந்த குணாதிசயம் அப்படின்னு அந்த கிரகத்தோட ஒத்து போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு சில நேரங்களில் அந்த மனோகாரகன் மனோபலத்தை வந்து தடை பண்ண தான் செய்யும். அப்போ அந்த வீக்காகக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம நிலைப்படுத்தி நம்ம வந்து ஒவ்வொரு வகையில் பாடுபடுற மாதிரி பார்க்கணும். இது இல்லாமல் மெயினாக வந்து 5 குடையவனும் 9 குடையனும் 11 குடையனும் பலம் வாய்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இந்த மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், மனம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் அந்த பணத்தை கையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே வந்து அவங்க வந்து 6லேயோ 8லேயோ 12 மறைஞ்ச அந்த கிரகம் வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சா அந்த மன நிம்மதி இல்லாத பொழுது எக்காரத்தை கொண்டும் நோய் மட்டும்தான் வரும். ஏன்னா இன்றைக்கி வந்து கவலைன்னு வந்தால் நோய் வந்துடும், இன்றைக்கி கவலைன்னு வந்தால் கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது நல்லா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். தேவையில்லாத கவலைப்பட்டுட்டு அடுத்தவனுக்கு என்ன நடக்குது நமக்கு நடக்கலைன்னு வருத்தப்படுறது எந்த புண்ணியமே கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை கவர் பண்ணோம்னாவே இந்த பிரச்சனைகள் தீர்ந்துருங்கிறது தான் மிகப்பெரிய உண்மைங்க. சார் அடுத்ததான் சார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேர் அவங்களுடைய கடன் சுமை, கடன் தொல்லை தாங்க முடியலை அப்படிங்கிறதுக்காக தப்பான பல முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிற அந்த ஒரு நிலைமை வரையுமே அவங்க எல்லாருமே போகிறாங்க. இப்போ இந்த கடன் தொல்லையால் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் காரணமா? கண்டிப்பாங்க. இப்போ என்னென்னா, இந்த கடன் அப்படின்னாவே வந்து ருண ரேக சத்ருஸ்ன்னு சொல்லுவது 6ஆம் வீடு, அதான் வந்து கடனை கொடுக்கறது. இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து கடனை கொடுக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்ல கிரகம் பலம் வாய்ந்து இருக்குது 6ஆம் வீட்டில். இப்போ 6 குடைவன் பலமாக இருக்கிறாரு, நல்ல ஒரு லக்னாதிபதி பலம் வாய்ந்து இருக்கிறாரு, லக்னமும் பிரச்சனை இல்லை, 6ஆம் அதிபதி நல்லா இருக்குது, 6ஆம் வீட்டு திசையும் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய கடன்கள் இருக்காதுங்க, ஏதோ ஒரு வேளை அவங்க சமாளிச்சிருவாங்க. அதே வந்து 6ஆம் அதிபதியும் சரியில்லை, லக்னாதிபதியும் சரியில்லை அப்படின்னா அவங்க கடனுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அப்போ என்னன்னா வந்து தேவையில்லாத கடனாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ராகுலாம் இருந்துச்சு 6ல் சம்மந்தமில்லாத கடன் வாங்கும், ஏன்னா மாயை உருவாக்கும். அந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா நமக்கு வந்து ஒரு கடன் மேலே கடன் உருவாக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு கடனை கட்டக்கூடிய வழிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ராகு கொடுப்பாரு. திரும்பி என்ன பண்ணுவார், அதுக்காக இன்னொரு கடனை வாங்குவோம், திரும்பி அது ஒரு கடனாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ கடனை அடைக்கவே மாட்டோம். அதனால தான் சொல்லுவாங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு பகுதி கடன், உங்கள்கிட்ட ஒரு கடன் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கடனை ஒரு பகுதி கட்டுங்க. ஒரு 5000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு கட்டுங்க, தப்பு இல்லை. அந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் கட்டுங்க. அப்படி கட்டுறப்ப என்ன ஆகுனா அந்த கடன் வந்து பனி போல கம்மியாகும். மழை போல் இருக்கிற கடன் பனி போல கம்மியாகப்போ என்ன ஆகுனா நீங்கள் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக கட்ட ஆரம்பிப்பீங்க. இன்னொரு நல்ல ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லணும்னா, இந்த 6ஆம் வீட்டு அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெரிய கடன்கள் உருவாயிட்டே வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த சின்ன சின்ன கடன்கள் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு நண்பர்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கியிருப்போம், ஒரு 2000, அதுவும் கடன் தானே. அந்த மாதிரியான கடன்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. பெரிய கடனை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்ட்டு இந்த 2000 ரூபா கடனை நம்ம விட்டுருவோம். அப்படி விடக்கூடாது. அந்த 2000 ரூபாய் கடனை நீங்கள் கட்டுறதுக்கான வழியை உருவாக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பெரிய கடன் அடைக்கக்கூடிய வழிகள் உருவாகும். இப்போ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்படி வலுவில்லைன்னா இந்த டெக்னிக்கை கையாளுங்க. கொஞ்சம் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னாவே இந்த கடன் பிரச்சனை குறைஞ்சிரும். தேவையில்லாத இந்த வேற எண்ணங்கள், சிந்தனைகள், குழப்பங்கள், இதுக்கு மெயின் ரீசன் காரணம் என்பதை சந்திரன் தான். சந்திரன் கெட்டா கட்டாயமாக தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், தவறான முடிவுகள் வரும். அப்போ சந்திரனுங்கிற பலப்படுத்துறதுக்கு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டே இருங்க. ஏன்னா நம்மளை நம்பி அந்த தெய்வம் இல்லை, நம்ம தான் தெய்வத்தை நம்பி இருக்கோம். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயமாக அந்த தவறான எண்ணங்கள்லேருந்து விடுபடுவீங்க. நல்ல மாற்றம் கட்டாயமாக வரும். சாதாரணமாக இருந்திருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க பைக்கில் போவாங்க, காரில் போவாங்க, கண்டினியூஸாக ஃப்ளைட் ட்ரிப்ஸ்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் கை மீது பலனாக வந்து விழும். அப்போ இதுக்கு காரணம் என்ன சார்? கடவுள் ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு? எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த திடீர் அதிர்ஷ்டம். பொதுவாக வந்து கடவுள் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நீதிபதினு வச்சுக்கோம். பொதுவாக வந்து அவர் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து ஒருத்தவங்க நல்லவங்க ஒருத்தவங்க கெட்டவங்க அப்படின்னா அவருக்கு தீர்ப்பு எப்படி கொடுப்பார் அப்படின்னா நியாயத்துக்கு பக்கம் தான் கொடுப்பார். அந்த மாதிரி கடவுளை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்றந்தாழ்வுலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான செயல்பாடு தான் இருக்கும். இப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நேரம் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது கிடையாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கடவுளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. இவர் நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னுலாம் இல்லை. பொதுவாக நேர்மையாக இருக்கிறவங்க,
இறை நம்பிக்கையாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து உதவியெல்லாம் பண்ணுறாங்களோ அது தான தர்மம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலாக ஒரு சில நன்மைகள் கொடுப்பாங்க. ஒரு சிலர் தான தர்மம் பண்ணியும் கூட ஒரு சிலர் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ பொதுவாக வந்து இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8வது வீடை குறிக்கக்கூடியது. இந்த பண வரவு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோடீஸ்வரர் ஆகிறது, ரொம்ப மோசமாக இருப்பாங்க, திடீர்னு டெவலப்மெண்ட் ஆவாங்க. ஒரு சிலர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் ஆவாங்க, ஒரு சிலர் குழந்தை பிறந்த பிறகு டெவலப்மெண்ட் ஆவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புக்கு அப்புறம் வந்து நார்மலாக கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்கு அப்புறம், ஒரு 15 வயசுக்கு அப்புறம், இந்த மாதிரி அவங்க அப்பா பையன் பிறந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் டெவலப் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பையன் வந்து ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே மாறிச்சு, எனக்கு ஆனால் ஏஜே முடிய போகுது, பட் இருந்தால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த திசாபுத்தி காலங்கள் எந்த டைமில் வந்து கிளிக் ஆகும் நம்ம சொல்லவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ கடகத்தில் குரு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த குரு உச்சம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டைம் வர்றப்போ திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அது பொதுவாக வந்து 8வது வீடு அப்படிங்கிறது ஒரு பவர் இருக்குன்னு வச்சுங்களேன், வில் பவர்னு வச்சுங்களேன். அந்த 8வது வீடு வந்து திடீர் அதிர்ஷ்டம் குறிக்கக்கூடிய வீடு. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாரு அப்படின்னாலோ, 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல கிரகத்தோட தொடர்பு இருந்தாலும் கூட, இல்லை லக்னாதிபதி நல்ல பவராக இருக்கிறார் அப்படின்னா 100க்கு 100% அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி திடீர்னு வண்டியில் போகிறவங்க காரில் போவாங்க, காரில் போகிறவங்க ஃப்ளைட்டில் கூட போவாங்க, ஃப்ளைட்டை கூட வாங்கலாம். அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு செக் பண்ணிங்க, அது எப்போ வேணால் வரலாம். இப்போ பொதுவாக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவங்களுக்கு பணம் ஒரு பக்கம் தேவையாக இருந்துச்சுன்னா, மறுபக்கம் நிம்மதி அப்படிங்கிறது தேவை. இப்போ என்னோட வாழ்க்கையில் பணமும் கிடைக்கணும், அதே சமயத்தில் அந்த பணத்தை வச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு மன நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா, என்னோட ஜாதகத்தில் கிங்காக இருக்க வேண்டிய கிரகம்னா அது என்ன சார்? கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். எனக்கு குரு வந்து ஒரு ஜாதகத்தில் கிங் கிரகம்னு சொன்னால் குரு தான். எனக்கு குரு பார்த்தீங்கன்னா சுப கிரகம். அது மட்டும் அல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்களையுமே வீக்னஸ் பண்ண மாட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர். அந்த குரு பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி. ஏன்னா அது வாய்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்கணுமோ, எந்த நேரத்தில் எது வரணுமோ அது கிடைக்கக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் தான். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து நல்லா இருக்கிறார் அப்படின்னா 100க்கு 100% உங்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கவே முடியாது. அதே குரு வந்து சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னாலும் பெரிய பாதிப்பு இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோத் ஆவீங்க, அவ்வளோதான். மற்றபடி குருனாவே வந்து நெகட்டிவ் கிடையாது. அதான் கிங்கான கிரகம்னு சொன்னால் குரு பகவான் தான். சார், இப்போ வந்து 12 ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் பணம், நிம்மதி ரெண்டும் சேர கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதோடு சேர்த்து 12 ராசி இருக்கு. 12 ராசியில எல்லா ராசிக்கும் எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. எந்த ராசிக்கு பணம் கிடைக்கும், எந்த ராசிக்கு நிம்மதி கிடைக்கும் பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து இந்த பணங்கள் வந்து கையாளக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ரிஷப ராசிக்காரங்கிட்ட எப்பவுமே வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களால சேவிங்ஸ் பண்ண முடியாது, பட் ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். துலா ராசிக்காரங்கள்ட்ட பணம் வரும், பட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆடம்பர விரும்பிங்கிறதுனால அவங்களாலையும் பெருசாக சேவிங்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தனுசுக்கு ராசிக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் பணம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். காலச்சக்கரத்தில் 14வது ராசியான கும்பராசிக்காரங்கள்ட்டையும் ஒரு சில நேரங்கள் பணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது என்னென்னா அவங்க ஆடம்பரமாக வாழ மாட்டாங்க, அவங்க ஒரு குறுகிய மனப்பான்மையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விடக்கூடிய ராசிகள்லாம் சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி கடகராசி. அவங்க வந்து சின்னதாக கிடைச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான். அதனால் வந்து எப்போவுமே வந்து அவங்க நிம்மதியாக இருக்கணும் தான் விரும்புவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி நியூட்ரலாகவே இருப்பாங்க எப்போவுமே. பணம் வந்தாலும் பெருசாக ஆட மாட்டாங்க, வந்து பெருசாக காட்டிக்க மாட்டாங்க, நார்மலாக அப்படி நியூட்ரலாகவே போய்க்குவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களும் அதே தான். அவங்க கோவத்தினால தான் சில இழப்புகள் வரும், முன்கோவத்தினாலேயே சில இழந்துருவாங்க. எப்படின்னு சொன்னால் காசு கொடுக்கணும், இவர் வேற ஒரு கொடுக்கணும் வச்சு ஹோட்டலுக்கு 2 பேர் போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு அவர் கொடுக்கல, இவர் கோப்பை போட நானே கொடுத்துறேன், நான் கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி விரயம் பண்ணக்கூடிய ராசின்னு கூட சொன்னால் கூட ஆகும். ஆனால் பட் அவங்களுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்கும், ஓரளவுக்கு நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து மகர ராசிக்காரங்களும் ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா அதீதமாக எப்பவுமே வந்து பணமும் சரி நிம்மதியும் சரி ரெண்டுமே ஈக்குவலான பேலன்ஸ் பண்ணக்கூடிய ராசினா சிம்ம ராசிக்காரங்களை சொல்லலாம். ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பணமும் வரும், ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கவும் முயற்சி எடுப்பாங்க, நிம்மதியாகவும் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நியூட்ரல் தான் அவங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அவங்கள்ட்ட இருக்காது, நேர்மையாகவே இருப்பாங்க எப்பவுமே. சார், இப்போ வந்து 12 ராசிக்காரர்கள் இருக்காங்க. கடன் தொல்லை, பணச்சிக்கல், இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி எந்த விதமான பண பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க வெளியே வரணும் அப்படின்னா அதற்கான எளிய வழி ஒரு ஆன்மீக கோவிலாக இருக்கலாம், இல்லை பரிகாரமாக இருக்கலாம், வழிபாடாக இருக்கலாம், என்னவா நீங்கள் சொல்லுவீங்க சார்? முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம்? பொதுவாக வந்து மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எளிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போது வெளியே போகிறப்போ அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருகம்புல்லை வந்து ஒரு சொம்பு நிறசம் தண்ணியில் வச்சுக்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அருகம்புல்லை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணியை தலையை சுற்றிட்டு கீழே ஊற்றிடுங்க, கால்படாத அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு அந்த காரியத்துக்கு போங்க. கட்டாயமாக அது போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. சார், அடுத்ததா ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன வழி? ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக வெளியே போகும்பொழுது இந்த வால் மிளகு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த வால் மிளகை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பர்ஸில் வச்சுக்கலாம்,
இந்த வசம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் நீங்கள் வந்து பர்ஸில் வச்சுக்கலாம். போயிட்டு நீங்கள் வந்த பிறகு அதை மறுபடியும் திருப்பி மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்குனீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்க பணப்பிரச்சனையிலிருந்து வெளியே வர எளிய வழி என்ன சார்? பொதுவாக வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னாலும் கூட ஒரு சில நேரங்களில் வீண் விரய செலவுகள் உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கிறதா உணர்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடுகு இருக்குது பார்த்தீங்களா, வெண்கடுகு, அந்த வெண்கடுகை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து கட்டி நீங்கள் வந்து தூங்குற தலகாணிக்கு பக்கத்துலையோ இல்லை இருக்கிற அறையிலோ நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணி எப்போவுமே நீங்கள் தூங்குற அறையில் வச்சுக்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த பணப்பிரச்சனை தீர எளிய வழி அப்படின்னா அது என்ன சார்? கடகராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வளர்பிறையில் வரக்கூடிய வந்து நீங்கள் ஒரு சஷ்டியோ வளர்பிறையில் வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலங்களையோ நீங்கள் வந்து இறை வழிபாடை மேற்கொள்ளணும். வாரம் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும். பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன உதவிகளை இங்கே பண்ணி கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தடி நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்குங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கு எளிய வழினா அது என்னது? சிம்மராசிக்காரங்களுக்கு பணம் நல்லா வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் நம்ம வந்து ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிறதா, நான் சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி பண்ணணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அவங்க. அதே மாதிரி இரவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் தூங்குறதை பழகணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனார் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க போய் வந்தாங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு எப்போ பணப்பற்றாக்குறைங்கிறது இருக்காது. அடுத்ததா கன்னி ராசிக்காரர்களுக்கு பணம் எளிமையில தங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு வந்து குருவாய் பார்க்கறதுனால அவங்க வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பணம் எப்பவுமே அவங்களுக்கு வரணும்னா 11ஆம் வீட்டு அதிபதி புதன் தான், அவர் ராசிநாதன் புதன் தான். அதனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலத்துக்கு அவங்க போய் வரணும். பச்சை நிற வஸ்திரத்தை அவங்க யூஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும், பணம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான எளிய பரிகாரம் என்ன? எளிய பரிகாரமாக வந்து துளாராசிக்கு சொல்லணும் அப்படின்னா துளாராசி பொறுத்து இயல்பாகவே எப்பவுமே பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க ஒரு செலவு பண்ணுவாங்க, இன்னொரு ஏதோ ஒரு வேலை அவங்ககிட்ட வந்துடும், அது இயல்பாக வரும், ஏன்னா சுக்கருடைய ராசிங்கிறதுனால. ஆனால் வந்து அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சிரமம் துளாராசி. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இயல்பாக என்ன பண்ணணும்னா அந்த வெள்ளை துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெள்ளை துணியில் மஞ்சளை வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த மஞ்சளை வந்து உள்ளே கட்டி வச்சுட்டு ஒரு 7 நாள் வந்து இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி 7 நாள் கட்டி வரலாம். அதை கொண்டு போய்ட்டு அரச மரம் வேப்ப மரம், அரசுங்கிறது ஆண், வேம்புங்கிறது பெண், அந்த இடத்துல கட்டிட்டு இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து பண்ணலாம். இது ரெகுலராக வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட டேட்ஸ் பொறுத்து அவங்க சுத்தமாக இருக்கிற நாட்களை பொறுத்து அவங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் வருவதற்கான எளிய வாழ்வியல் பரிகாரம்னா என்ன? விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி. இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதீத செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு ராசி. காலச்சக்கரது 8வது ராசி. வீண் விரயங்களை அதிகமாக தவிர்க்கணும். அதே மாதிரி அவங்க வந்து சேவிங்ஸை பழகணும். அதே தான் வந்து மெயினாக வந்து அவங்க மைண்டில் வச்சுக்கணும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டிலேயே வந்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன தட்டில் வந்து கொஞ்சோண்டு பச்சரிசி வச்சுக்கலாம், ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணி, இன்னொரு சொம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம அந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் பண்ணிடணும். ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணி, பச்சரிசி வந்து ஒரு சொம்பில் ஃபுல்லாக வச்சுருக்கணும். இந்த தண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கால்படாவில் கீழே ஊற்றணும். இந்த ஒரு சொம்பு நிறசொம்பு அரிசியை வந்து அப்படியே சேமிச்சுட்டே வரணும். ஒரு குறிப்பிட்டு ஒரு அளவுக்கு வந்தது பிறகு அதை யாருக்கோ தானமாக வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ்கள் உள்வாங்கப்பட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் கையாளுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சார் அடுத்தது தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் சேருவதற்கான எளிய வழி என்ன? தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க குருவை அதிபதியாக கொண்ட ராசி. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க வந்து பெரிய அளவுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போயுமே ஒரு ஆளுமை இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலை சம்பாதிக்கணும், சில ஐடியா திங்கிங் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு 7வது வீடாக இருக்கக்கூடிய புதன் மிதுன ராசி பார்க்கறதுனால நாலேஜ் அவங்ககிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஓவர் திங்கிங்கும் தேவையில்லாத திட்டமில்லாத விஷயங்களை பண்ணி அவங்க வந்து மாற்றுறது அதிகமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துடும். அவங்க செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீதமாக வீட்லேயே நார்மலாக எல்லாரும் பண்ணக்கூடிய எளிய பரிகாரம் தான் இந்த பச்சை கற்பூரம். இந்த கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்மலாக அந்த வெண்கல கிண்ணம்னு சொல்லுவாங்க, அந்த கிண்ணத்தில் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். அதை பச்சை கற்பூரத்தில் போட்டுடணும். போட்டுறத பிறகு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் வச்சுருந்துட்டு அடுத்த நாள் இவங்க எங்கேயா போகும்பொழுது அந்த தண்ணியை வந்து தலையை சுற்றி கீழே ஊற்றிட்டு போகிறது அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கம்மி பண்ணும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆளுமை பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள அமையும். அடுத்ததாக மகர ராசிக்காரங்களுக்கு பணம் வர்றதுக்கான எளிய பரிகாரம்னா அது என்ன? மகர ராசி பொறுத்த வரைக்கும் சனி அதிபதியாக கொண்ட ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதீதமாக வீண் விரயங்கள் பொதுவாக வந்து எப்போவுமே இருக்காது. பட் இருந்தாலும் கூட 10ஆம் வீட்டு அதிபதிங்கிறதா தொழில் சார்ந்த விஷயங்களில் பொதுவாக அடிமை தொழில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் ஏதாவது ரூபத்தில் வந்து ஏதாவது தொழில் செஞ்சுட்டே இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்காது. அதனால் அவங்க சேவிங்ஸ் பண்ணுறதை பழகணும். அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மகராசி பொறுத்த வரைக்கும் அந்த சேவிங்குங்கிற எண்ணம் வந்ததுனாவே
பணம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேர ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுல முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனீஸ்வரருக்கு நார்மலாக வந்து சிவன் ஆலயங்களுக்கு போய் வந்தாங்கன்னாவே ஒரு ஆக்டிவாக இருக்கும் அவங்களுக்கு எப்போவுமே. அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு பணம் சேருவதற்கான எளிய பரிகாரம்னா அது என்னது? இப்போ கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரம் என்னன்னா வந்து 3 வெத்தலை, 3 பாக்கு, 3 1 ரூபா, 3 எலுமிச்சைப்பழம், இந்த 3ஐயும் வந்து கொண்டு போகிறப்ப கோயிலுக்கு கொண்டு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு அமாவாசனைக்கு போகணும். போயிட்டு அந்த கோயிலில் வச்சு கோயிலில் கொடுக்கக்கூடிய திருநீர் விபூதியை வச்சு கட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சிடணும். அடுத்த அமாவாசைக்கு போகிறப்போ அந்த காசை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் தண்ணீரை விட்டணும். இந்த மாதிரி ரெகுலராக அமாவாசை பண்ணிங்கன்னாவே இந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்வாங்கப்பட்டு பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுங்க. சார் அடுத்ததாக மீன ராசிக்காரங்களுக்கு பணம் சேர்றதுக்கான எளிய வழி. மீனராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க வந்து இயல்பாக எப்பவும் போல இருந்தாவே போதும். அவங்களுக்கு இயல்பாகவே பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் விரையாதிபதியாக இருக்கிறதுனால காலச்சக்கரத்துக்கு விரயங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். பணம் ஏதோ ஒரு வகையில் அவங்க விரயமாயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. வீண் செலவுகள் இருந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்க முடிஞ்ச அளவுக்கு எதை பண்ணுறதா இருந்தாலும் திட்டமிடோட பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மீனராசி அந்த வீட்டிலேருந்து குரு வந்து டேரெக்டாக 7ஆம் வீடான புதனை பார்ப்பார். அப்படிங்கிறனால அவருக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம். அந்த திட்டமிடலோட வழிபாடுகளை செய்யணும். அது மெயினாக என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணுறதா. ஆனால் இவங்க என்னென்னா பௌர்ணமி வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, எலுமிச்சைப்பழம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து ஒரு சொம்பு நிறசொம்பு தண்ணியில் கலந்து இந்த வீடு ஃபுல்லாக தொளிக்கும் பொழுது இந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது கம்மியாகும். வீட்டில் கட்டாயமாக மகாலட்சுமி கடாசம் உருவாகும். சார் இப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் பணம் சேருவதற்கான எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க சார். பொதுவாக பரிகாரம் சார்ந்து ஒரு பார்வை மக்கள் மனசில் இருக்குது. இந்த பரிகாரம் செஞ்சோன்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துடும், இந்த பரிகாரம் செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. இன்னொரு பக்கம் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி சார்? இது கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, நமக்கு ஏதோ ஒரு வழி பிறக்காதாங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை. அதுதான் இன்றைக்கி நமக்கு வந்து அதை மீறி நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது. கோயிலுக்கு போகிறோம், நல்லது நடக்க மாட்டேது. உதவியெல்லாம் பண்ணுறோம், தான தர்மம் பண்ணுறோம், ஆனால் கஷ்டம் வருது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி ஏதோ ஒரு பரிகாரம் நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் ஒரு பரிகாரம் பண்ணணும். பரிகாரங்கிறது கட்டாயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பரிகாரங்கிறது எந்த கிரக நிலைகள் வீக்காக இருக்கோ அந்த கிரக நிலைக்குரிய இறை வழிபாடு தான் பரிகாரம்னு சொல்லலாம். அதுக்குரிய மந்திரங்களை சொல்கிறது, அதுக்குரிய வந்து வழிபாடுகளை செய்கிறது. உங்களுடைய இயல்பாகவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தோஷங்களில் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ராகுகேது செய்யலாம், ராகுகேது தோஷம். செவ்வாய்னா செவ்வாய் தோஷம். ஒரு செவ்வாயெல்லாம் சரியில்லைன்னா குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். ராகுகேதுனா பூர்வீக முன்னோருடைய கர்மாக அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான கிரகங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இறை வழிபாடு நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் கூட கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி 70% கர்ம வினை தான். இந்த 30% தான் இந்த தோஷனுடைய தாக்கம் இருக்கும். இந்த பரிகாரத்தையே முழு மனதோட நீங்கள் இது பண்ணாமல் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். நம்மகிட்ட வந்து நம்மளால முடியல, நமக்கு எப்பவுமே நம்ம லைஃப் இப்படி தான் அப்படிங்கிற தீர்மானத்தை நீங்கள் எப்பவுமே வந்து முடிவு பண்ணிக்காதீங்க. எனக்கு ஒரு கிரகம் வீக்காக இருக்குது அல்லது 7 சனி இருக்குது, டைம் சரியில்லைன்னு ஒரு மாதிரி மைண்ட் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து விடுபடுறதுக்கு வந்து உங்கள் தெய்வ வழிபாடு தான் முக்கியம். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விட்டுறவே கூடாது. அப்படி விட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த பரிகாரம் பண்ணாலும் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக சார். சார் பணம் சேருவதற்கு, பணம் நம்ம கையில் தங்குறதுக்கு, லக்ஷ்மி கடாட்சம் நம்மோடு இருக்கிறதுக்கு, பணம் இருந்தால் நிம்மதி போயிடுதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு பணத்தோடு சேர்ந்து நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஈஸியாக செய்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோடு செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.